செம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் காமத்துப்பால் பற்றி பேச இருக்கின்றோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களை நம்முடைய வள்ளுவர் எழுதியிருக்கின்றார். அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் முடித்து விட்டோம். அந்த குறட்பாக்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்பொழுது 3வது பாலாகிய காமத்துப்பாலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காமம் என்றால் அன்பும் இன்பமும் நிறைந்த மன உணர்வு. அன்பும் இன்பமும் நிறைந்த மன உணர்வு காமம். இந்த காமம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பாக தானாக ஏற்படக்கூடிய உணர்வு, பாலியல் உணர்வு. இந்த பாலியல் உணர்வை அவர்கள் திருவள்ளுவ பெருந்தகை சொல்லுகின்றார். இந்த உணர்வு எப்படி இருக்க வேண்டும், இந்த உணர்வுக்கு ஆட்பட்டவர்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பார்கள், காதலர்கள், குறிப்பாக காதலர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி முதல் அதிகாரமாகிய தகை அணங்கு உறுத்தல் என்ற அதிகாரத்தில் சொல்லுகின்றார். காமத்துப்பாலிலே 109வது அதிகாரத்திலே 1081வது குறட்பாவிலே அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு என்று சொல்வார். அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு. அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு. இந்த மாலும் என்றால் மயங்கும். மாலும் 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 என்று இலங்கையிலே ஒரு பாடகர் பாடுவார். சுரங்கனிக்கா மாலும் என்று அந்த பாடல் சொல்வார். மாலும் என்றால் நிறைய பேருக்கு பொருள் தெரியாது. மாலும் என்றால் மயங்கும் என்று பொருள், மயக்கம் தரும். இந்த நெஞ்சத்திற்கு, மனத்திற்கு மயக்கம் ஏற்படும். யாருக்கு? பருவமடைந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மனத்திலே மயக்கம் ஏற்படும். அது என்ன மயக்கம்? காதல் மயக்கம். அது இயல்பாக எல்லோருக்கும் வரக்கூடியது, சொல்லித் தெரிவதல்ல. மன்மதக்கலை தானாக வரும். இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக இயல்பாக காமம் என்பது பிறக்கும். ஒரு பொய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த காலத்திலே பெரிய குளம் இருக்கும். அங்கே அந்த குளத்தை சுற்றி மரங்கள் இருக்கும். அந்த மரங்களிலே மயில்கள் ஆடும், மயில்கள் உட்கார்ந்திருக்கும். அங்கே பறவை பல வகையான பறவைகள் கூச்சலிடும், பாடும், குயில்கள் பாடும். சில பறவைகள் அழகாக கத்தும், இசைக்கும். பல விலங்குகள் அங்கே, மான் போன்றவையெல்லாம் ஓடி வரும். அங்கே குளிப்பதற்கு ஆண்களும் பெண்களும் வருவார்கள். ஒரு நாள் அந்த குளத்தின் அருகே ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு பெண், வேறு யாருமே இல்லை. அந்த பெண்ணை பார்த்துவிட்டு அந்த ஆண் பார்த்த ஒரே ஒரு பார்வையிலேயே அப்படியே மயங்கி விட்டான். நெஞ்சம் மயக்கம் அடைந்து விட்டது. நெஞ்சம் மயக்கம் அடைந்து விட்டது. அவனுக்கு மயக்கம் ஏற்பட்டது அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்த உடனே. அவன் என்ன சொல்லுகின்றான்? இந்த பெண்ணை நான் பார்த்திருக்கிறேனே, இன்று மட்டும் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, ஏற்கனவே கூட நான் இந்த பெண்ணை பார்த்திருக்கிறேன், இன்று எனக்கு மயக்கமாக இருக்கிறது. அந்த பெண் தானா? ஏற்கனவே நாம் பார்த்தோமே, அந்த பெண் தானா? அணங்குகொல், தேவதையா? தேவதை போல இருக்கிறாளே. ஒரு பெண் நமக்கு பிடித்து விட்டால் இளைஞர்களுக்கு தேவதை என்பார்கள். சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற பெண் என்று சொல்வார்கள். என்னென்னமோ புகழ்ந்து பேசுவார்கள். ஐஸ்வர்யா என்று சொல்வார்கள். நயன்தாரா போல் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே பத்மினி போல் இருக்கிறார் என்று சொல்வார்கள். சரோஜ தேவி போல் இருக்கிறார் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் காலத்திலே அந்த தலைவன் சொல்லுகின்றான், தேவதையா? தேவலோகத்திலிருந்து வந்த பெண்ணாக இருக்குமோ? இவ்வளோ அழகாக இருக்கிறாளே. ஏற்கனவே பார்த்தவன் தான், இப்பொழுது மனது மயங்குகிறது. அவளுடைய அழகு அவ்வளவு அழகாக இருக்குது. முன்பு பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாக அழகு இருக்கிறது அவள் முகத்திலே. அவள் தோற்றத்திலே அவ்வளோ அழகு இருக்கிறது. அணங்குகொல், தேவதையா? ஆய்மையிலோ
இங்கே நிறைய மயில்கள் எல்லாம் பார்த்தேன். இந்த மரங்களிலே உட்கார்ந்துருக்கின்றன. சில மயில்கள் ஆடுகின்றன தொகை விரித்து. அந்த மயில் கூட அவ்வளோ அழகாக இல்லையே. அந்த மயில்களைப் போல இவள் அழகாக நடந்து வருகிறாளே. மயிலா? அருமையான மயிலா இவள்? ஒரு சமயம் பெண்ணா இல்லை தேவதையா? இவள் பெண்ணா இல்லை ஆடி வருகின்ற மயிலா? ஐயோ, காதில் இருக்கின்ற அந்த அணிகலன் இருக்கிறதே, இவ்வளோ அழகாக பளிச்சிரு ஒளி விடுகிறதே. என்ன அழகான காதணி, காதில் அணிந்திருக்கின்ற அணிகலன். மிக அருமையான ஒரு காதிலே தொங்குகின்ற தொங்கட்டான் அருமையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக என்னுடைய மனம் அப்படியே மயங்கி விடுகிறதே, மயங்கி விட்டதே. அந்த பெண் தானா இவள்? திரும்ப 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 அவனுக்கு ஒரு மயக்கமே வருகிறது. இவ்வளவு அழகா? அணங்குகொல் தேவதையோ ஆய் மயில் கொல்லோ, மிக அழகாக தொகை விரித்து ஆடக்கூடிய ஒரு மயிலோ? கனங்குழை மாதர், மிக அருமையான ஒளி வீசுகின்ற காதணியை அணிந்து கொண்டிருக்கின்ற கம்மல் அல்லது தொங்கட்டான் என்று சொல்வார்கள், ஜிமிக்கி என்று சொல்வார்கள். அதை போல ஒரு காதுக்கு ஒரு அணிகலன் அணிந்திருக்கிறாள். மிக அருமையான அணிகலன், அப்படி ஜொலிக்கிறது. அவள் அழகை கூட்டுகிறது. இவனுக்கு மயக்கம் வந்து விடுகிறது. அந்த மயக்கத்தினாலே அந்த பெண்ணை இவன் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் கூட இன்று அவனுக்கு மிக அதிகமான மயக்கமே வந்து விட்டது. அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு. அதனால் இவனுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. காதலர்களுக்கு தன்னுடைய காதலி அல்லது தனக்கு தெரிந்தவள் ஒரு நாள் மிக அழகான தோற்றத்துடன் வந்துவிட்டால் மனது மயக்கமடையும். ஒரு விதமான மயக்கம் ஏற்படும். அந்த மயக்கத்திற்கு பெயர் காதல் மயக்கம் என்று திருவள்ளுவர் இந்த குறளிலே பதிவு செய்கின்றார். இந்த மயக்கம் பருவம் அடைந்த இளைஞர்களுக்கு, தலைவனுக்கு, தலைவிக்கு, காதலிக்கு, காதலனுக்கு நிச்சயம் வரும் என்பதை இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.